சூரியன் ஒரு நாட்டில் மறையுது அப்படின்னா உலகத்தின் வேறெங்கோ மூலையில் உதயமாகுது அப்படின்னு அர்த்தம். இந்த சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனமும் அன்றாடம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். வெவ்வேறு நாடுகளில் அது நடந்துகிட்டே இருக்கும். நேற்று நடந்த வெவ்வேறு சம்பவங்கள் எனக்கு கிட்டத்தட்ட தனுஷையும் இந்த சூரிய உதயத்தையும் நினைவுபடுத்துச்சு. என்ன அப்படின்னா, தியேட்டர்களில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக இருந்துச்சு ராயன். இந்த படத்தை மக்கள் எப்படி எதிர்கொள்வார்கள்ங்கிற அச்சம் தனுஷுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் இந்த பாப்பாண்டி படத்துக்கு பிறகு பல வருடங்கள் கழித்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ்க்கு முக்கியமாக கலாநிதி மாறன் அவர்கள்ட்ட கதையை சொல்லும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நான் சொன்னேன். 3 மணி நேரமும் அவர் சிரிக்கவே இல்லை. நான் பல இடங்களில் சிரிப்பதற்கான காட்சிகள்லாம் சொன்னப்போ கூட ஒரு அமைதியாக இருந்தார். கடைசியாக அந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு ஹாப்பியான அப்படின்னு தனுஷ் சொல்லியிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும், இன்றைக்கி 50 கோடி சம்பளம் வாங்குகிற இடத்தில் இருந்தாலும், தான் ஒரு புதிய முயற்சி எடுக்கும் பொழுது மனதில் ஒரு பதட்டம் வரும் இல்லையா? அது தனுஷுக்கு நீண்ட காலமாக, அதாவது இந்த படம் துவங்கி முடிந்து ரிலீஸ் அன்னைக்கு வரைக்கும் நிச்சயமாக இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு படம் ரிலீஸுக்கு சில தினங்களுக்கு முன்னாடி தேனிக்கு போய் அவருடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு மனதார பிரார்த்தனை பண்ணது எல்லாமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இருக்கும். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, 2 நாளில் ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டு வேறு பெட்டிஷனை அவர் அங்கே போட்டுக்கிட்டு இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த படத்தை பற்றி மட்டுமே அந்த மனுவை அவர் கொடுத்துட்டு வந்திருப்பார் குலதெய்வம் கோயிலில். நல்ல வேளை அவருடைய பிரார்த்தனை பலித்தது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போது தனுஷுக்கு சூரிய உதயம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ சூரிய அஸ்தமனம் என்ன அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்பீங்க. அதுதான் நேற்று நடந்த தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம், இந்த கூட்டு சங்கத்தினுடைய ஒரு முக்கியமான மீட்டிங். பல்வேறு சங்கங்களை சார்ந்தவர்கள் அந்த கூட்டமைப்பாக உட்காந்து பேசும்பொழுது சில முடிவுகளை எடுத்ததாலாம் தகவல்கள் வருது. அதில் ஒரு முடிவு என்னங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். எல்லா தொலைக்காட்சியிலையும் அது வந்துருச்சு. விஷாலுக்கு கிட்டத்தட்ட ரெட் கார்டு. ஏன்னா இப்போ ரெட் கார்டுன்னு சொன்னீங்கன்னா அது சட்ட ரீதியாக பல சிக்கல்களை ஏற்படுத்தும். ஏற்கனவே கமலுக்கு ஒரு ரெட் கார்டு போட்டு அவங்க பயங்கரமாக மாட்டினதெல்லாம் உலகம் அறிந்த ஒன்று. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரெட்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. விஷாலை கமிட் பண்ணுவதற்கு முன்னாடி சங்கத்தை அணுகவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போட்டாங்க. அது விஷாலுக்கு தெரியும் நமக்கு போடப்பட்ட ரெட் அப்படின்ட்டு. அது ஏன் என்னங்கிறதெல்லாம் நம்ம வலைப்பேச்சில் பார்ப்போம். ஏன்னா இங்கே அதை பற்றி விரிவாக பேசுவதை விட அங்கே பேசுகிறது சரியாக இருக்கும். அப்புறம் அதில் அடுத்து பேசப்பட்டவர் தனுஷ் தான். என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிற முரளி ராமசாமியோடு இணைந்து தனுஷ் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணார். அந்த படம் கிட்டத்தட்ட இன்டர்வல் வரைக்கும் வளர்ந்து நின்று போச்சு. ஒரு பக்கம் முரளி ராமசாமி அவர்களுடைய ஃபைனான்ஸ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் தனுஷ் அவர் தன் கையில் இருந்து ஒரு பெரும் தொகையை போட்டுட்டு இது எப்போ ரிட்டர்ன் வரும், ஏன்னா அவர் போட வேண்டிய தொகையை எப்போ போடுவார் அப்படிங்கிற மாதிரி பல குழப்பங்கள் அதற்குள் நிலவி அவர் வேறு படங்களை நோக்கி வந்துட்டார். இப்போது ஒரு பெரும் தொகை அந்த படத்தில் சிக்கியிருக்கு. அது பல வருடங்களாச்சு. இப்போ அந்த படத்தை இன்டர்வலுக்கு பிறகு இவர் எடுக்கணும், அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுங்கிறது முரளி ராமசாமியுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. ஆனால் தனுஷை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து நிறைய படங்களை கமிட் பண்ணி வச்சுருக்கிறாரு. இதன் காரணமாக அவரால் இந்த படத்துக்கு வரவே முடியல. இதையெல்லாம் சேர்த்து நேற்று தனுஷுக்கும் ஒரு ரெட் கார்டை போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் சிம்பு, கமல்னு அந்த லிஸ்ட்டு போகுது. ஒவ்வொருவருக்கும் ஒரு அழுத்தமான காரணங்கள் இருக்குது. அதை அவங்க எப்படி சமாளிப்பாங்களோ சமாளிச்சுட்டு போகட்டும். நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு பக்கம் மிகப்பெரிய கொண்டாட்ட மனநிலையில் தனுஷ் இருக்கிறார். இந்த படம் வெற்றி அப்படிங்கிற செய்தி அவர் காதுக்கு வந்துடுச்சு. இந்த பக்கம் இந்த செய்தியும் அவர் காதுக்கு வருது. இதுதான் ரொம்ப வியப்பாகவும் வினோதமாகவும் இருந்துச்சு. ஒரே நாளில் நடந்த 2 சம்பவங்களாக இதை நான் பார்க்குறேன். இன்னொன்று, இந்த படம் ஏன் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் ஒருத்தர் ஒரு ரிவ்யூ ஒன்று பண்ணியிருந்தார். ஏஆர் ரகுமானுடைய பின்னணி இசை குறித்து அவர் பேசும்பொழுது சங்கருடைய செவுள்ள அறையிற மாதிரி இந்த இசையை அவர் பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னார். எனக்கு ரொம்ப, அதாவது பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்னு தெரியாமலே சங்கரை அநியாயத்துக்கு ஒரு குறை சொல்வது எந்த விதத்தில் சரிங்கிறதுக்காக நான் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்காக சங்கருக்கு நான் சப்போர்ட் பண்ண வரலை. இந்தியன் டு மொக்க தான். சங்கருடைய பிடிவாதத்தால் வீணாக போய் தெருவுக்கு வந்த படம் அதுங்கிறதுல அழுத்தமான கருத்து எனக்கும் உண்டு. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா,
ஏன் வந்து ஏஆர் ரகுமான் இந்தியன் 2ல் இல்லைங்கிற கேள்வி பலருக்கும் இருக்குது. ஏஆர் ரகுமானுடைய ஒப்புதலோடு தான் அந்த படத்தில் அனிருத் வந்தாருங்கிறது இந்த நேரத்தில் நம்ம சொல்லிவிட்டு அப்புறம் ராயனுக்கு போவோம். இப்போ 2.2 படம் முடிஞ்சு பின்னணி இசை வேலைகளை ஏஆர் ரகுமான் ஆரம்பிக்கும் போது தான் இந்தியன் 2ல் வந்து கமிட் ஆகுறாரு சங்கர். அப்போல்லாம் இந்த படத்தை ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே முடித்து ரிலீஸ் பண்ணுற நோக்கத்தோடு தான் அவங்க அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போது ஏஆர் ரகுமான்கிட்ட சார் இதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணி கொடுக்கணும்னு சங்கர் கேட்கும்போது சங்கர்கிட்ட ஏஆர் ரகுமான் சொன்னது என்னென்னா, இந்த 2.2க்கே நான் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் இந்த படத்தில் ஒர்க் பண்ணிவிட்டேன், நான் அந்த படத்தையும் ஒர்க் பண்ணேன்னா அது நல்லா இருக்காது. நீங்கள் அனிருத் மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரை வச்சு நீங்கள் அதை ரன் பண்ண ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு ஏஆர் ரகுமான் சொல்லித்தான் சங்கர் அனிருத்துக்கிட்ட போனார். அப்போது இந்த படத்தினுடைய பின்னணி இசையை ஏதோ வந்து இந்தியன் 2ல் என்னை வந்து நீங்கள் கமிட் பண்ணலை, அதனால் நான் வெறி குண்டு அடித்தேன்லாம் ஏஆர் ரகுமான் செய்யலை. அண்மை காலமாக ஏஆர் ரகுமான் மீது ஒரு மிகப்பெரிய வருத்தம் ரசிகர்களுக்கு இருந்துச்சு. என்ன சார் படத்தை அப்படி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுறீங்க, இது ரகுமான் படமானே எங்களால் நம்ப முடியல அப்படின்லாம் பல படங்களுக்கு அவங்க விமர்சனங்கள் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படத்தை ஏஆர் ரகுமான் பார்த்துட்டு நான் அட்டஸ்டச்சாக பின்னணி இசை பண்ணி கொடுத்துட்றேன், ஏன்னா அவ்வளவு நல்லா இருக்குது படம் அப்படின்லாம் அவர் சொல்லிட்டு தான். எப்போவுமே ஏஆர் ரகுமானை பொறுத்தளவுக்கு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுவார், அப்புறம் வேற ஒரு படம் பண்ணிட்டு வருவார், அதாவது பிஜிஎம் பண்ணிட்டு வருவார், அப்புறம் திரும்ப வந்து இது பண்ணுவார். ஸோ அவருடைய மூடை பொறுத்து அது நடக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங் டு எண்டு அட்டஸ்டச்சாக அவர் முடிச்சு கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இது போன்ற விஷயங்களை இனிமேல் யாராவது பேசுனீங்கன்னா கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணிவிட்டு பேசுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றி எவ்வாறு நிகழ்ந்தது அப்படிங்கிறதுல தனுஷ் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், வந்து தனுஷ் தான். அவர் எடுத்த பல காட்சிகள்ங்கிறத விட அவர் விட்டு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஹீரோ அவரே இயக்குறாரு அப்படின்னா எல்லா ஏரியாவிலையும் அவர் தான் இருப்பார். ஏன்னா அவர் தான் டைரக்டர், அவர் தான் நடிகர், மற்றவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அவர் கொடுக்கவே மாட்டார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா தனுஷனுடைய அந்த ஓப்பனிங், பொதுவாக ஓப்பனிங் காட்சி, அதுவும் வந்து ஒரு ஆக்ஷன் படத்தில் தனுஷ் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ பண்ணுறாருன்னு வைங்களேன், அவரை வெறும் ஆக்ஷன் ஹீரோ லிஸ்ட்டில் வைக்க முடியாது. மிகச்சிறந்த நடிகன் அவர் வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும் அந்த ஓப்பனிங் காட்சி அப்படின்னா, பல படங்களில் நம்ம பார்த்துருப்போம். கதாநாயகி வந்து இவனுங்க விரட்டிட்டு வருவானுங்க, அந்த கதாநாயகியினுடைய பேரழகுக்கும் இந்த விரட்டிட்டு வர்ற நாதாரி புயல்களுடைய முகத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. முடிவெட்டியே ஒரு 300 வருஷம் ஆயிருக்கும், அப்படி தான் ஒவ்வொருத்தனும் இருப்பான். விரட்டிட்டு வரும் பொழுது அப்படியே வந்து ஒரு மதில் செவுறு வந்து ஒரு கால் அப்படியே உதைச்சா செவுரெலாம் அப்படியே புட்டுக்கிட்டு விழும். அந்த செவுரோடு அந்த கற்களோடு சேர்ந்து ஒரு 20 பேர் அப்படி வந்து விழுவான். அப்படி காலை மட்டும் மெதுவாக வெளியில் வச்சாருன்னா அப்படி மெல்ல 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 அப்படி டாப்பாங்களுக்கு போனீங்கன்னா ஹீரோ நிற்பார். இப்படி தான் பல படங்களில் ஓப்பனிங் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் தனுஷுக்கு அப்படி ஒரு ஓப்பனிங் நடக்கும்னு உட்காந்துருக்கேன். ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு சட்டியில் என்னத்தையும் போட்டு வதங்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் செய்ய வேண்டிய அந்த பில்டப்பை தன்னுடைய தம்பியாக நடிச்சிருக்கிற சந்தீப் கிஷனுக்கு கொடுத்துருக்குறாருங்க. அங்கே தான் இந்த படம் நிற்கிது, தனுஷ் நிற்கிறார். ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னா, சந்தீப் கிஷனுக்கு படத்தில் வந்து ஒரு ஃபைட் காட்சி ஒரு பாரில் நடக்கும். நிஜமாகவே வந்து அப்படியே சும்மா தலை குப்புற அடித்து ஒரு 20 பேரை துவம்சம் பண்ணுறாரு. அந்த கொரியோகிராஃபும் சரி, சந்தீப் கிஷனுடைய அந்த ஃபைட்டும் சரி, எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணியிருக்கிறாரு. பெரிய கைத்தட்டல் விழும்னு தனுஷுக்கு தெரியும். அப்போது பெருந்தன்மையோட அந்த காட்சியை அந்த பையனுக்கு அவர் கொடுக்குறாருன்னா, அங்கே தான் வந்து தனுஷ் காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கிறார். அதாவது கதை தான் முக்கியம், படம் தான் முக்கியம். அந்த காட்சியில் அவன் அடித்தா தான் படம் மேற்கொண்டு நகருங்கிறத அவர் உணர்ந்து மிக சரியாக அந்த காட்சியை கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி பல பேருக்கு இந்த படத்தில் நான் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் அந்த படத்தை பார்க்கல, பொதுமக்களோட உட்காந்து தான் பார்த்தேன். எங்கெல்லாம் இவர்கள் கைத்தட்டுகிறார்கள் அப்படிங்கும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப நுணுக்கமான காட்சிகள் எல்லாம் அவங்க கைத்தட்டுக்கிறாங்க. முக்கியமாக அந்த எஸ்ஜே சூர்யாவுக்கு ஒரு கள்ளத்தொடர்பு இருக்கும். அவளும் எஸ்ஜே சூர்யாவும் பேசிகிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவளை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அப்போ இவர் பதட்டப்படுவார். எஸ்ஜே சூர்யாவினுடைய மனைவியான வரலட்சுமி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப லைட்டாக அப்படியே சிரிச்சுக்கிட்டே அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லைட்டாக சிரிச்சுக்கிட்டு அவருடைய வேதனையை ரசிப்பாங்க. அந்த காட்சிக்கு என்ன கைத்தட்டுங்கிறீங்க தியேட்டரில்? அது வந்து ஒரு பெரிய நடிகர் நடித்து பெரிய பில்டப்பான காட்சியெல்லாம் கிடையாது. வரலட்சுமி
அப்படி உட்காந்து லைட்டாக சிரிக்கிற காட்சி, அதுக்கு அவ்வளோ பெரிய கைத்தட்டல். அதே மாதிரி வந்து இன்னொரு காட்சி ஒன்று இருக்கும். ஏன்னா படத்தில் வருகிற ஒரு சாதாரண நடிகர் நடிகைகளுக்கே இந்த தியேட்டர் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்கிறதுக்கு சொல்ல வர்றேன். தேவதர்ஷினி அவங்க வந்து படத்தில் ஒரு டாக்டராக வருவாங்க. சும்மா ஒரு காட்சி 2 காட்சியில் தான் அவங்க வர்றாங்க. அப்போ ஒரு பெரிய ஃபைட்டு நடக்கும். எங்கேயோ கொண்டு போய் ஒரு ரகசியமான இடத்துல தனுஷை வச்சு சிகிச்சை கொடுக்கும்போது எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கும்பல் வரும். அங்கே ஒரு ஃபைட்டு நடக்கும். துஷாரா விஜயன் வந்து நிஜமாக அவங்க தமிழ்நாட்டின் விஜயசாந்தின்னு கூட நீங்கள் சொல்லிடலாம். அந்த காட்சியில் துஷாரா விஜயன் வந்து ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க. மிகப்பெரிய ஃபைட்டு நடக்கும். அப்போ வந்து ஒரு சிக்கலான ஒரு ஏரியாவில் அவங்க மாட்டிப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஆயுதம் கிடைக்காம தவிக்கும்போது அந்த டாக்டரான தேவதர்ஷினி இந்த காலால் ஒரு கத்தியை தள்ளி விடுவாங்க. நிஜமாகவே அந்த இடத்துல தியேட்டர் வந்து அப்படி கொண்டாடுது. ஸோ இப்படி வந்து பல காட்சிகளை இந்த துண்டு துண்டான சின்ன சின்ன காட்சிகளால் கவனம் ஈர்த்திருக்கிறாரு தனுஷ். அவர் வந்து டைரக்டராக இந்த படத்தில் சில இடங்களில் சொதப்பி இருக்கிறாரு, சறுக்கி இருக்கிறாரு. அதெல்லாம் வந்து கட்டாயமாக அவர் தவிர்த்திருந்தாருன்னா தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான இயக்குனராக தனுஷ் வந்திருப்பார். ஏன்னா இந்த படம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இது வந்து வெற்றிமாறனுடைய ஸ்டைலில் இந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. வெற்றிமாறன் படம் மாதிரியே இருக்கும் அப்படின்லாம் பல பேர் சொன்னாங்க. வெற்றிமாறன் படங்களில் வெறும் சண்டை மட்டும் இருக்காது, ஒரு சாதுரியம் இருக்கும். சில காட்சிகளை பார்த்து அடடா அப்படின்னு நம்ம வியந்து கைத்தட்டுகிற காட்சிகள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் தனுஷ் கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தாருன்னா, அந்த ஸ்கிரிப்டில் வந்து கொஞ்சம் மெனக்கட்டு இருந்தாருன்னா நிஜமாகவே வந்து ஒரு அல்டிமேட்டான அந்தஸ்து தனுஷுக்கு இந்த தமிழ்நாடு கொடுத்துருக்கும். ஏன்னா இதற்கப்புறம் வந்து இந்த படமே பல கோடிகள் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படமாக இருக்குது. தனுஷை நம்பி அவ்வளோ பெரிய செட்டு, கிட்டத்தட்ட 3 ஏக்கர் 4 ஏக்கரில் ஒரு செட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கதையை சொல்லும் பொழுது அந்த செட்டுக்கே இவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது சன் பிக்சர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தனுஷை நம்பி அவ்வளோ பெரிய செட்டு போட அவங்க ஒத்துக்கும் பொழுதே இந்த கதையையும் தனுஷையும் அவங்க நம்புகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த படத்தில் இன்னும் அந்த கதை விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் அவர் ஒரு ஃபைன் டியூன் பண்ணியிருந்தாருன்னு வைங்களேன், 100 கோடி 200 கோடி பட்ஜெட் படங்களை கூட தனுஷை நம்பி அசால்ட்டாக கொடுக்கறதுக்கு பல நிறுவனங்கள் முன் வரும். இப்போ முன் வராதான்னா நிச்சயமாக வரும், அது வேறு விஷயம். ஆனால் சார் கதையை மட்டும் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க சார் அப்படின்னு சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த படம் வந்து வன்முறையின் உச்சம் அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை, வன்முறையின் உச்சம்தான். ஆனால் இன்றைக்கி வந்து சமூகத்தில் நடக்கிற பல சம்பவங்களை நம்ம நேருக்கு நேராக பார்க்குறோம். ஒரு காலத்தில் இது போன்ற வன்முறை படங்கள் வரும்பொழுது ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறாங்களோ, இப்படியெல்லாம் இந்த சொசைட்டியில் நடக்குதா, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற கோபம்லாம் நமக்கு வந்துச்சு. ஆனால் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை பார்த்த பிறகு அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் அவருக்கு பின்னால் ஒரு ஊரே நிற்கிது, அந்த ஊரே அவருக்கு பின்னால் நிற்கிது. அப்படிப்பட்ட ஒருவரை கண்ணி வைக்கிற நேரத்தில் அடித்து துவம்சம் பண்ணிட்டானுங்க. இன்றைக்கி வந்து அது தொடர்பான கைதுகள், அது போகிற வேகம், அந்த வலை, இந்த ஒரு எலி வலை பண்ணும்ல, ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வலை போயிட்டே இருக்குது. போலீஸும் அப்படியே போயிட்டே இருக்காங்க. நிஜமாகவே வந்து ஒரு த்ரில்லர் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. சென்னை மாநகர கமிஷனர் திரு அருண் அவர்கள், அவர் தான் வந்து இதில் மிகப்பெரிய ஹீரோவாக ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒருத்தரை கூட விடக்கூடாதுன்னு அந்த செயின் அப்படியே போயிட்டுருக்கு. அது ஒரு மிகப்பெரிய திரைக்கதையாகவே இருக்குது பார்க்கும் பொழுது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த படத்தில் வருகிற வன்முறையெல்லாம் நம்ம பார்த்துட்டு இப்படியெல்லாம் இல்லை, இவங்க எக்ஸாகரேட் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கும் பொழுது கண்ணுக்கு எதிரே இப்படி ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இருக்கிறது தான் அவர் காமிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தனுஷனுடைய எதிர்காலம் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக அவர் வந்து வேறொரு உயரத்தில் நிற்கிறார். அது அந்த ஏரியாவுக்கே மற்றவர்கள் போகணுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். அவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவர் போயிட்டார். ஆனால் ஒரு இயக்குனராக தனுஷ் வந்து ரொம்ப பிரமாதமாக ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாரு. எதிர்காலத்தில் தனுஷ் எடுக்க போகிற கதைகள் என்னவா இருக்கும், இதே பேட்டர்னில் போகுமா அல்லது வேறு ஏதாவது ஒரு ஜானருக்குள்ளே போவாரா அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் இருக்குது. நிச்சயமாக வேறொரு ஜானரில் தன்னை தனுஷ் நிரூபித்தார்னா அவர் ஒரு மிகப்பெரிய இயக்குனராகவும் இங்கு கொண்டாடப்படுவார்.